அறிவை ஆயுதமாக்கி இன விடுதலையும் ஈழ விடுதலையும் இலக்காக்கி எங்கள் உணர்வோடு களமாடி வரும் என் நாம் தமிழ் உறவோடு அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிற்கிற இந்த மண் மிகப்பெரிய வரலாற்று சுவடுகளில் தடம் பதித்த இடம் இந்த மண். அதுவும் நம்ம அரியலூர் மாவட்டத்தில் சோழமண்டலம் ஒரு முக்கியமான நம்ம ஒரு வரலாற்று பதிவுன்னு சொன்னால் இந்த அரியலூர் மாவட்டம் அதோட சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாற்று மண்ணில் நம்ம நின்று இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த மண் நம்ம வரலாற்றுக்கு மிகப்பெரிய பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு மண். ஆனால் இந்த மண்ணில் இருந்து நம்ம எதை சாதிச்சிருக்கிறோங்கிறத முதல்ல நம்ம கவனிக்கணும். இங்கே கிட்டத்தட்ட சோழர்களுடைய வரலாறு நம்ம எல்லோருமே பெருமைப்படக்கூடிய வரலாறுன்னு சொல்கிறேன். நம்ம ஊரில் இந்த இப்போ தான் பார்த்த சோழீஸ்வரங்கிற ஒரு கோயில் இருக்குது. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு கட்டப்பட்ட அந்த கோயில். ஆனால் நம்ம அந்த வரலாற்றெல்லாம் மறந்துடுறோம். ஆனால் நம்ம யாருக்கு செலவு வச்சுருக்கோம்? இங்கே பின்னாடி எம்ஜிஆருக்கு செலவு வச்சுருக்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்கள் கட்டின கோயில் இன்னும் இருக்குது. இந்த எம்ஜிஆர் காலத்தில் கட்டின கட்டிடங்கள் ஏதாவது இன்னும் உயிரோடு இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள். நமக்கு எப்போவுமே நம்ம அண்ணன் எப்போவுமே பேசுவார், வேரை இழந்த மரமும் வரலாற்றை இழந்த இனமும் வாழாது, இந்த மண்ணில் வாழாது. வேரை இழந்துட்டா எப்படி இந்த மண் இந்த உலகில் வாழாதோ அதே மாதிரி வரலாற்றை இழந்துட்டோம்னா இந்த இனம் இந்த மண்ணில் வாழாது. வரலாற்றை மீட்டெடுப்பது நம்ம முதல் கோரிக்கையாக இருக்கணும், நம்ம முதலோட இலக்காக இருக்கணும். நமக்கு இந்த வேறு எங்கே இருக்குன்னா இனத்தில் இல்லை, இனத்தில் கட்டப்படலை, இங்கே சாதியில் தான் கட்டமைச்சிருக்கிறாங்க. நமக்கு என்ன அப்படின்னா சாதி அழிஞ்சிருச்சுன்னா இந்த நம்ம அழிஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த திராவிட அமைப்புகள் கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அங்கேக்கு அங்கே எந்தெந்த தொகுதியில் யார் இருக்காங்களோ அங்கே அவங்களுக்கெல்லாம் பெரும்பான்மை சாதிக்கு சீட்டை கொடுத்து அவங்கள வளர்த்து வச்சுருக்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம், நமக்கு சாதி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், இனம் கண்ணுக்கு தெரியாது. இனம் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம இது போன்ற திராவிட தலைவர்களுக்கு முன்னிறுத்தாமல் நம்மளுடைய தலைவர்களை நம்மளுடைய வரலாற்று பேர் அரசர்களை நம்ம முன்னிறுத்தியிருப்போம். நம்மளுடைய வரலாற்று சுவடுகளை நம்ம இங்கே செலவு வச்சுருக்கோம். ஊருக்கு ஒரு செலவு வச்சுருக்கோம் வரலாற்று நம்ம திராவிட நாயகர்களுக்கு. நம்மளுடைய அரியலூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து தந்த இந்த சோழர்களுக்கு சோழ மண்டலத்தில் எத்தனை சிலைகள் வச்சுருக்கோம். நம்ம இவர்களுக்கு ஊருக்கு ஒரு செலவு வச்சோம்னா நம்ம சோழர் மன்னர்களுக்கு சந்து ஒரு செலவு வச்சுருக்கணுமா இல்லையா? எவ்வளோ பெருமைக்குரிய அரசர்களை நம்ம இன்னும் முடக்கி வச்சுருக்கோம் கோயிலுக்குள்ளேயே. ஒரு சிலை இல்லை நம்ம ஊரில். அடுத்த மாதம் இந்த சதைவில் வரப்போகுது. நம்ம ஊர்லேருந்து எல்லாமே கிளம்பி போகிறாங்க. ராஜராஜ சோழன் என்னுடைய சாதிக்காரன்னு சொல்லிட்டு ஆளுக்கு பல சாதிக்காரர்கள் நிறுத்திட்டு போவாங்க. ஆனால் அவரை பற்றி குறை சொல்லும்போது யாருமே தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எந்த இனமாக நாங்கள் இனமாக நிற்கிறோம், எங்கள் இனத்தானை குறை சொல்லாத, தவறு சொல்லாத, எங்கள் இனத்தான் தவறு செய்யலைன்னு நாங்கள் தான் முன்னாடி நிற்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சாதி கட்டமைப்பில் நம்ம அதை பற்றி கண்டிக்கிறதா இல்லை. பெருமைப்படும் போது மட்டும் போய் மாலை போட்டு அந்த சாதிக்காரன் நாங்கன்னு பெருமைப்பட்டுக்கிறோம். குறை சொல்லும் போதோ குற்றம் சொல்லும் போதோ வரலாற்றை மறைக்கும் போதோ அதை அழிக்கும் போதோ நம்ம போய் அதை தடுக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை, கேள்வி கேட்கறது இல்லை, ஒரு அறிக்கை கூட விடுறதில்லை. அப்போ எந்த அளவுக்கு நம்ம சாதிய கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறோங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். வரலாற்றை இழந்த இனம் சொல்கிறல்ல, வரலாறு அழிஞ்சிச்சுன்னா இனம் அழிஞ்சு போகும். வேற இழந்த மரம் அழிந்து போகிற வரலாற்றை இழந்த இனம் அழிஞ்சு போகும். நமக்கு சாதிக்குள்ளே வேரை கட்டி வச்சுருக்கிறான். நமக்கு சாதிக்கு ஒன்றுனா இதையே ஒரு ஒரு மாற்று சாதிக்காரனோ இல்லை மாற்று இனத்துக்காரனோ சொல்லிவிட்டோம்னா சாதிய கட்டமைப்புலேருந்து அதுலேருந்து ஒரு அறிக்கை வந்துடும். ஆனால் நமக்கு ஒரு இன ரீதியாக ஒரு தமிழர்களை அடிக்கிறான், தமிழ் மன்னனை இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால் எந்த சாதி கட்சியும் கண்டுக்காது. காரணம் நமக்கு கட்டமைப்பு சாதிக்குள்ளே இருக்குது. சாதிகளை வீழ்த்தாமல், சாதிகளை தாழ்த்தாமல் நம்ம இங்கேருந்து இன விடுதலையை வென்றெடுக்க முடியாது. நமக்கான அடையாளத்தை நம்ம பெற முடியாது. நம்மளுக்கான அதிகாரத்தையும் நம்மளால் பெற முடியாது. அப்போ நம்ம அதிகாரத்தை பெறணும்னா என்ன பண்ணணும், நம்ம வரலாற்றை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை. நம்ம அதை வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும். நமது வரலாற்றை மீட்டெடுப்பதற்கு எந்த வரலாற்றை யார் பேசுகிறார்கள் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். வரலாறு எல்லாருமே பேசுகிறாங்க. தமிழ் மண்ணை மீட்டெடுத்தது நாங்கள் தான், தமிழுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது நாங்கள் தான் அப்படின்னு திராவிட கட்சிக்காரர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு வருவாங்க. ஆனால் கீழடியில் இன்னமும் இந்த அறிக்கையை கிட்டத்தட்ட கிமு 8ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு வரை நம்மளுடைய சுவடுகளை கண்டெடுக்கிறாங்க. பழமை வாய்ந்த மாநகரங்கள் இருக்குன்னு. ஆனால் இன்னமும் என்ன பண்ணுறாங்க, அதை வெளியில் அறிக்கை விடுறதுக்கு இந்த அரசு தயங்குது. நம்மளுடைய வரலாற்றை மறைக்குது, திட்டமிட்டு மறைக்குது. அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. நமக்கு தேர்தல் வந்தால் போதும், 100 ரூபா காசு கொடுத்தா போதும், 500 ரூபா காசு கொடுத்தா போதும், எல்லாத்தையும் மறந்துடுவோம்.
நம்ம இல்லையா, நம்ம இந்த ஆட்டு மாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லா வேலை செய்யணும்னா தீவனம் நல்லா பச்சை தீவனமாக போடணும் இல்லையா. அதேமாதிரி நம்ம ஆளுகளுக்கும் நல்லா வேலை செய்யணும்னா ஒரு 500 ரூபா காசு கொடுத்தா போதும், இல்லை குவார்ட்டர் கொடுத்தா போதும், இல்லை பிரியாணி கொடுத்தா போதும். நல்லா ஆடு மாடு நல்லா வேலை செய்யணும் என்ன பண்ணுவோம், கூடைய பருத்தி கொட்டை புண்ணாக்கு வாங்கி போடணும். அப்போ நல்லா உழைக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுக்கு இன்னும் நல்லா வேலை செய்யணும்னா அந்த திராவிட ஆட்சிகளை என்ன பண்ணுவாங்க, இன்னும் கூட பருத்தி கொட்டை புண்ணாக்கு போடுற மாதிரி பிரியாணி குவார்ட்டர் பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் காசு அள்ளி போடுவாங்க. இல்லை இன்னும் வேணும், கார் வேணுமாப்பா, பைக் வேணுமாப்பா, செல்லு வேணுமாப்பா, இந்த வாங்கி வச்சுக்கணும், அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. நம்மளும் ஆசையாக அதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கே உழைச்சிக்கிட்டு இருப்போம். பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. சொல்கிறாங்கல்ல, ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தமிழர்களே வாக்கு செலுத்துங்கள்கிட்ட வருவாங்க. ஆட்சி அதிகாரத்தை வந்ததுக்கப்புறம் வி ஆர் திராவிடியன் பார்ட்டிஸ் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் உரைக்கிறது இல்லை. மறுபடியும் மீண்டும் நம்ம அவங்களே தேர்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ மீண்டும் நம்ம இந்த மண்ணில் இப்போ இந்த பாருங்கள், இந்த புலிக்கொடி பறக்குது இல்லை, இந்த புலிக்கொடி பறந்து இந்த மண்ணில் எத்தனை வருஷம் ஆகுதுங்க? அது 1000 ஆண்டுகள். சோழர் காலத்தில் பறந்த கொடி இந்த கொடி மீண்டும் 1000 ஆண்டுகள் கழித்து நாங்கள் தான் வந்து பறக்க விட வேண்டியதாக இருக்குது இந்த மண்ணில். அதனால் இந்த மண்ணில் நம்ம வரலாற்றை மீட்டெடுக்கணும், நமக்கான அதிகாரத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இது போன்ற நாம் தமிழர் கட்சி ஆதரிப்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. நாம் மீண்டும் சொல்கிறோம், நமக்கான அதிகாரத்தை நாம் பெறுவதற்கு, நமக்கான உரிமையை, நம் மண்ணையும் நம் மக்களையும் காப்பதற்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆதரிக்க வேண்டும். இப்போ சொல்லியிருப்போம்ல, இப்போனா இதெல்லாம் உறுதிமொழி எடுத்தாலாம் பார்த்துருப்பீங்க, மண் காக்க மானம் காக்க மொழி காக்கன்னு. இது எங்கள் கொள்கை. ஆரம்பத்துலேருந்து நாங்கள் உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு வரோம். ஆனால் இதையே முன்னிறுத்தி தான் இப்போ திராவிட ஆட்சிகளுங்க முன்னிட்டு வருது. ஒன்றிணைவோம் தமிழ்நாடுனா ஓரிணையில் தமிழ்நாடு. எதில்? மண் காக்க மானம் காக்க மொழி காக்க. இதெல்லாம் அழைக்கிறது யார்? இவங்க தான் செய்கிறதெல்லாம். இவங்க இந்த மண்ணை யாருங்க கொள்ளடிக்கிறா, இந்த மொழியை யாருங்க அழிக்கிறா? நம்மள அதிகாரத்தில் இல்லை, நம்மளா அதிகாரத்தில் இருக்கிறவங்க இவங்க கொண்டு போகிறது இல்லை. ஆனால் இவங்க வந்து மண் காக்க மொழி காக்கன்னுட்டு இப்போ ஓரணியில் தமிழ்நாடு சுற்றி வராங்க. அப்போ இவங்கள்கிட்டேருந்து இவங்களை ஒழிக்காமல் நம்ம எதையும் காப்பாற்ற முடியாது. நமக்கான ஆதரவை தாருங்கள், நாம் வென்றெடுப்போம், நமக்கான வரலாறை படைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.